ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ் விளாக்ஸ். இன்று நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா கிறிஸ்மஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி விஷஸ் சொல்லிடுறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்த இயர்க்குள்ளே நம்ம போக போகிறோம். அடுத்த இயர்க்குள்ளே போகிறதுக்கான இதுவே வளர்த்துக்குங்க. ஒரு கோலை சூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை டார்கெட் பண்ணிட்டு அதிலே போங்க. பின்னாடி வரதை பற்றி யோசிக்காதீங்க, முன்னாடி வரதை பற்றி யோசிங்க. ஆமாம், ஏன்னா பின்னாடியில் பிளாக் ஃபயர் அதிகமாக ஆகும். அதை பற்றி நம்ம எதுவும் தேவையில்லை. முன்னாடி பற்றி யோசிங்க, ஏன்னா முன்னாடி நிறைய இருக்குது. அனுமான வாழ் மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கன்னா அதை தக்க வச்சு பிடிச்சி இழுக்கணும், சரிங்களா? அதனால் 2025 2026 அப்படி வரப்போகிற நாட்கள் எல்லாமே ரொம்ப 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 கடுமையான நாட்கள் தான். அதனால் இந்த ஏரை முடிய போகுது. அந்த முடிய போகிற நேரத்தில் தான் 2 நல்ல விஷயங்கள் வருது. அது எதுனா கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு. ஆமாம், இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி, கரெக்டாக ஜான் 1ஆம் தேதி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே பின்னாடி வந்தா 2024 எண்டிங்கில் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் அந்த நாளில் மெருக்குனாலும் இயேசு கிறிஸ்துக்கு பர்த்டே. ஸோ அதனால் நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய மன ரீதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அந்த இயரை நம்ம கொண்டாடுறோம். அடுத்து கட்டம் போகிறதுனால நியூ இயர் வருது. அது இன்னும் நல்லா சந்தோஷமாக குடும்பங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், எல்லாம் ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு பட்சத்தில் நம்ம இந்த நோக்கத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாக அதில் போகணும், ஓகேங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட்டு என்னன்னா, அதனால் அதில் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லைஃபுக்கு அடுத்த சுச்சுவேஷன் போகிறதுக்கான உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க, ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பாருங்கள், நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாரி ஃபார் த லேட் வீடியோ, ஏன்னா 8 days ஆயிடுச்சு, கரெக்டாக 1 week ஆயிடுச்சு கரெக்டாக நான் வீடியோ போடாமல். ஸோ சாரி ஃபார் ஆல். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் கண்டென்ட் போகிறதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறதுனால கொஞ்சம் நான் மட்டும்தானே இருக்கேன். ஸோ அதனால் வீடியோ போட கொஞ்சம் டிலே ஆகிடுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஒரு மோட்டிவ் வளர்த்துக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா அடுத்து போகிற இயரில் நம்ம எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. அது பற்றி நம்மளுக்கு யோசிக்க தேவையில்லை. அதனால் தைரியமாக போங்க, ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.